ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன பிரணமத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே 5ஆம் திருநாளாக அமைகிறது பஞ்சமுக ஹனுமந்த வாகனம். பஞ்சமுக அனுமனின் மீது மரவுரி ராமனாக நமது மன்னையம்பதியை ஆட்சி புரியும் ஸ்ரீராஜகோபால சுவாமி சக்கரவர்த்தி திருமகனாக திருக்காட்சி தருகிறார். வேறு எந்த திவ்ய தேசங்களிலோ வைஷ்ணவ அபிமான தலங்களிலோ 5ஆம் திருநாளான இந்த பஞ்சமுக ஹனுமந்த வாகனமோ 6ஆம் நாளான கண்டபேரண்ட பக்ஷி வாகனமோ எங்கும் இல்லை என்பதே இந்த வாகனங்களின் சிறப்புக்கு உதாரணமாகிறது. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 6ஆக, 6 எக்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கைக் கண்டு அயலான் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் எம்மை அழித்துக் காப்பான் என்று கம்பநாட்டாழ்வான் சாதித்தருளியதற்கு ஏற்ப ஸ்ரீராமதூதன் வாயுகுமாரன் அஞ்சனையின் செல்வன் ஸ்ரீ ஆஞ்சநேயன் 5 முகங்களைக் கொண்டு தன்னுடைய நாயகனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை திருமேனியிலே எழுந்தருளி திருவுலா காணும் அரிய நிகழ்வு. பூநிலாய 5மாய், புனர்கண் நின்ற 4மாய், தீ நிலாய 3மாய், சிறந்த கால் 2மாய், மீ நிலாயது 1 ஆகி வேறு வேறு தன்மையாய், நீ நிலாய வண்ணம் நின்னையார் நினைக்க வல்லரே என்று திருமிழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே அழைக்கிறார். ஏகன் அநேகன் என்றும் பல்வேறு திருநாமங்களைக் கொண்டவன் என்றும் சகஸ்ரநாமங்களுக்குரிய பகவான் என்றும் ஸ்ரீமன் நாராயணன் பரவாசுதேவன் போற்றப்படுகிறான். அதிலும் மனித அவதாரமாக ஸ்ரீராமனாக திரேதா யுகத்திலே எழுந்தருளி ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்று சத்திய தர்ம அவதாரமாக தனது வாழ்க்கையையே உலக மக்களுக்கு பாடமாக காண்பித்தருளினான் ஸ்ரீராமன். ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டி ராவணனால் கடத்தப்பட்ட பிறகு அனுமன் மூலம் செய்தி தெரிவித்து சீதையினுடைய மன வருத்தத்தை போக்குவதற்கு, அசுரர்களை அழிப்பதற்கு சேது பந்தனம் அமைத்து ராம ராவண யுத்தம் நடைபெற்ற சமயத்தில் எத்துணையோ மாயங்களை புரிந்து ராவணன் ஸ்ரீராமபிரானுக்கு சோதனைகளை தந்தான். சத்தியத்தின் வடிவமான ராமபிரான் தர்மத்தினால் அதனை வென்று கொண்டே வர தன்னுடைய தம்பிகள் அனைவரும் அழிந்த பிறகு வேறு வழியின்றி பாதாள உலகத்து அசுரன் தனது மகன் அகிமகி ராவணன் சிறப்பு மிகுந்த பல மாயங்களை மும்மூர்த்திகளிடம் கற்றவன் அகிமகி ராவணன் என்று சொல்லப்படும் மயில் ராவணன். அவனை கொண்டு ஒரு மாய உபாயத்தை மேற்கொண்டு ராம லக்ஷ்மணர்களை பாதாள உலகம் செல்லுமாறு கடத்திச் செல்லுமாறு செய்து அழிக்க முற்பட்டான். வால்கோட்டை கட்டி அனுமன் காப்பாற்றினாலும்
மாய வித்தையால் ராம லக்ஷ்மணர்களை சிறையெடுத்துச் சென்ற அந்த அகிமகி ராவணனை வீழ்த்துவதற்காக ராமபிரானின் மீது சபதம் செய்த ஹனுமான் பாதாள உலகு சென்று அந்த அகிமகி ராவணனுடைய உயிர் எங்கிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு 5 மலைகள் 5 கடல்கள் தாண்டி 5 தீபங்களில் அவன் உயிர்கள் இருக்கிறது, அதையும் ஒரே நேரத்தில் அந்த தீபங்களை அணைத்தாலொழிய அவன் உயிர் நகராது என்பதை அறிந்த ஹனுமான் தன்னோடு 4 முகங்களை சேர்த்து கொண்டான். அதிலே எதிரிகளை வென்று வெற்றியை தேடித்தரும் ஸ்ரீ உக்ர நரசிம்ம சுவாமியை பிரார்த்தனை செய்து அவரது முகத்தையும், இந்த உலகத்தையே மீட்டு தந்த பூமியை தன்னுடைய கோரை பற்களில் தாங்கிய வராகப் பெருமாளை பிரார்த்தனை செய்து அவரது திருமுகத்தையும், எங்கும் நீக்கமர சஞ்சரிக்கும் கருடாழ்வானின் திருமுகத்தையும், எப்பொழுதும் ஞானத்தின் வடிவாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஹயக்ரீவரை மற்றொரு முகமாக இணைத்து கொண்டும் தனது முகத்தோடு இணைந்து பஞ்சமுக ஆஞ்சநேயனாக புறப்பட்டு சென்று ராம லக்ஷ்மணர்கள் அகிமகி ராவண யுத்தத்தில் ராமபிரான் வெற்றி பெற 5 முகங்களோடு கூடிய ஹனுமன் பாதாள உலகு சென்று சிறப்பு மிகுந்த போரினை மேற்கொண்டு 5 தீபங்களையும் அணைத்து அகிமகி ராவணன் அழிக்கப்பட காரணமாக விளங்கினான். எனவே பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி படைத்தவர். நமது எதிரிகள் உள்ளத்திலே இருக்கும் எதிரிகளை அகற்றக்கூடியவர். மேலும் எதிர்வினை சக்திகளையும் தவிடுபொடியாக்குபவர். எனவே பஞ்சமுக அனுமனை வணங்கினால் தடைகள் தவிடுபொடியாகும். முக்கியமாக பஞ்சமுக ஹனுமந்த வாகனத்திலே பஞ்சாயுதங்களை கொண்ட பரமாத்மா பரவாசுதேவன் ஸ்ரீ கோபாலன் ஸ்ரீ ராமனாய் திவ்ய திருக்காட்சியை சாதிக்கிறான் என்றால் 50 பூதங்களின் வடிவாகவே இந்த 5 முக அனுமன் காட்சி தருகிறான் என்று பெரியோர்கள் சாதிக்கிறார்கள். அந்த வகையிலே ஆகாய பூதத்தின் வடிவாக அறுபெரும் சக்திகளை, ஞானங்களை, வித்தைகளை, ஞானங்களை உடைய ஹயக்ரீவன் ஆகாய பூதத்தின் வடிவாகவும், பூமிப்பந்தை காப்பாற்றிய வராகப் பெருமாள் பூமி என்ற பூதத்தின் வடிவாகவும், ஜுவாலா நரசிம்மனாக கிளர்ந்தெழுந்து ஜாஜ்ஜொல்யமாக ஜொலித்து அதிலே ஹிரண்ய மர்தனம் செய்த நரசிம்மர் அக்னியின் வடிவாகவும், அமிர்தத்தை எடுத்து வந்து தனது தாயின் அடிமை தலை நீக்கிய அந்த சிறப்பு மிகுந்த கருடாழ்வார் அமுதமயமான நீரின் வடிவாகவும், வாயு குமாரனாகினபடியினால் ஹனுமன் வாயுவின் வடிவாகவும், இவ்வாறு பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம் என்ற 50 பூதங்களின் வடிவாக பஞ்சமுக ஹனுமன் காட்சி தந்து அந்த 50 பூதங்களுக்குமே தலைவன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டவே இத்தகைய அற்புதமான அவதாரம் வாகனம் அமைகிறது. மனித உடம்பிலே பஞ்சபூதங்கள் உள்ளன. மனித உடம்பில் உள்ள பஞ்சபூதங்களும் சரி சமமாக செயல்பட்டால் மானுட வாழ்வு நோய் நொடியின்றி ஆரோக்கியமாய் வாழ்ந்து அதன் மூலம் குறைவற்ற செல்வத்தை பெற முடியும். மனித சரீரத்திலே கால் பகுதி பூமி, வயிற்று பகுதி அக்னி என்னும் பூதம், அதாவது நெருப்பின் தத்துவம். மார்பிலிருந்து கழுத்து வரை வாயு தத்துவம். தலைப்பகுதி ஆகாய தத்துவம். மனித உடம்பில் உள்ள குருதி, வியர்வை நீர் தத்துவம். எனவே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்ற தத்துவத்தையும் இந்த வாகனத்தின் வாயிலாக எடுத்து எம்பி 5 வகை தத்துவமாக அனுமனே காட்சி தந்து தத்துவங்களுக்கெல்லாம் தத்துவமாய் ஞானப்பெரு ஒளியாய்
ஸ்ரீராஜகோபாலனே மரவுரி ராமனாக வருகிறான், அவன் திருவடியை பற்றுங்கள் என்று சொல்லி, இதோ பஞ்சமுக ஆஞ்சநேயன் 5ஆம் நாள் திருநாளிலே அற்புதமான திருவுலாவை அமைத்தருளுகிறான். மேலும் கூற வேண்டுமென்னால், இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் இயன்ற வரையிலே ராம தாரக மந்திரம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்ற ராம தாரக மந்திரத்தை உச்சரித்தால் பஞ்சமுக ஹனுமன் நமக்கு பக்கத்துணையாய் பரிமளிப்பார். அதிகாலை எழுந்து நாம் திருவிளக்கு ஏற்றி பஞ்சமுக ஹனுமனை வழிபட்டால் அந்நாள் முழுவதும் இனிய திருநாளாகவே வாய்த்திருக்கும். காரணம், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகங்கள் இயக்குகின்றன. ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யும், மற்ற கிரகம் தீமை செய்யும். எனவே தீமையிலிருந்து விடுபட, நன்மை பெருக பஞ்சமுக ஆஞ்சநேயனை வழிபட்டால், அதுவும் ராம தாரக மந்திரத்தை சொல்லி வழிபட்டால், அந்நாளில் ஒரு மானுடன் பட வேண்டிய துன்பங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விலக்கு ஏற்பட்டு நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பது பெரியோர்கள் சொல்லியுள்ள நியதியாகும். முக்கியமாக அனுமன் சிறிய திருவடி, ராமாவதாரத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு அனைத்துமாக இருந்தவன், ராமபிரானை அணுவளவும் பிரியாதவன், ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் என்று போற்றி வணங்கப்படுபவன், ராமபிரானின் தூதனாக சீதா பிராட்டியினிடமே சென்று ராமபிரானின் கணையாழியை தந்து அன்னையின் சூடாமணியை கொண்டு வந்து பெருமாளிடத்திலே சமர்ப்பித்து, ராமாயணம் முழுக்க ஹனுமனுடைய பிரபாவம் வணங்கத்தக்கதாகவே இருக்கிறது. எனவே தான் அனுமனே தனிப்பெரும் தெய்வமாக விளங்கி வருவதால் அந்த ஹனுமனை வணங்கினாலே அத்துணை சிறப்பு. புத்திர்பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம் என்று அனுமனுடைய ஸ்லோகம் சொல்கிறது. ஆஞ்சநேயரை வணங்கினால் புத்தி, பலம், ஐஸ்வர்யம், வாக்கு வன்மை என்று சகல நன்மைகளும் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் பஞ்சமுக அனுமனை வணங்கினால் நமக்கு வாழ்வில் என்றும் இல்லை பஞ்சம். ஆஞ்சநேயனின் அருளால் ராம பகவானுடைய இதயத்தில் கிடைக்கும் அற்புதமான திவ்ய பேரருள். எனவே பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கி அந்த சுவாமியின் அருளால் சக்கரவர்த்தி திருமகனாக ராமனாக காட்சி தரும் கோபாலனின் திருவடியை சரணாகதி செய்து நலம் யாவும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி சகல சௌபாகியமும் பெறுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.